என் வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கீரை பறிக்கலான்னு வந்திருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள், டேங்க் தண்ணி மீதியானா அந்த தண்ணி இதில் தாங்க வரும். கீரையெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். கீரை பறித்து கடையலான்னு வந்திருக்குங்க. சூப்பரான கீரை, தண்டு கீரை, குப்பைக்கீரை, மணத்தக்காளி கீரை எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். 2 டைம் அலசிடணும். போதுங்க கீரை பாருங்கள். அந்த ஈரத்திலே வல்லார கீரை இருக்குது. முருங்கை மரங்க. இப்போ முருங்கை மரத்தில் காய் எதுவும் இல்லைங்க. செடி தலைக்கூட இல்லைங்க, கீரை கூட. மழை பெய்யணும். இந்த ஈரத்திலே பூசணி செடி போட்டிருக்கேன். கருவேப்பிலை பாருங்கள், கொஞ்சம் ஒடிச்சிக்கலாம். தென்னங்கன்று வாங்கிட்டு வந்திருக்கோம், வைக்கணும். நர்சரியில் வாங்கிட்டு வந்தாருங்க. பெலாக்கன்று, மாங்கன்று 2, சப்போட்டா, கொய்யா எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாருங்க, வைக்கணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஒடிச்சிக்கிறேன். கொழிஞ்சி பழம் செடிங்க. இது மரம், பெரிய மரங்க. வெறுங்க காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ மறுபடியும் பிஞ்சு விட்டுருக்குது. இது பாருங்கள், சமையல் ரூம் தண்ணி வேஸ்ட் ஆகிற தண்ணியெலாம், பாத்திரம் கழுவுற தண்ணியெலாம் வர்ற இடத்துல எலுமிச்சை செடி வச்சுருக்கேன். பாருங்கள், பழம் நிறைய கீழே கிடக்குது, எடுக்கணும். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தங்க, இன்னமும் இருக்குது. பாருங்க, தெரியுது பழம் அந்த இடத்துல, அங்கே இருக்குது பாருங்கள். பப்பாளி செடி பாருங்கள், நாட்டு பப்பாளி. இது கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் 4 இருக்குது, பறிச்சிடலாங்க. பச்சை மிளகாய் தேவைன்னா எடுத்துக்கலாம். கொத்தமல்லி பாருங்கள், விதை, செடி விதை. கோழி பாருங்கள், மூடி வச்சுருந்து இப்போ தான் திறந்து விட்டோம். வயல் பக்கத்தில் நெல் நட்டுருக்குறோங்க. அதில் பூந்துருன்ட்டு பயிரெல்லாம் மிதிச்சிருன்ட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ தான் திறந்து விட்டு தீனி போட்டோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி சமையலுக்கு தேவையான கீரை, மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 4 கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோங்க. சமைக்க வேண்டியது தாங்க. என் வீடியோ பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, வணக்கம்.